ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இந்த ப்ளவுஸோடைய கம்ப்ளீட் ஒர்க் வந்து தான் இப்போ நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோவில் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த சாரீ வந்துட்டு இதுதான் இந்த சாரீ, ப்ளவுஸோடைய சாரீ. ஸோ நான் இதில் இருக்கிற கலர்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுனால கொஞ்சம் நெட்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா நான் வந்து பிங்க் கலர் எடுத்தேன். ஸோ பிங்க் கலர் மட்டும் சூட் ஆகுமான்னு பார்த்தா சூட் ஆகலை. தென் பர்பிள் கலர் எடுத்து ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணும்போது எனக்கு அழகான பிங்க் கலர் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு மேலே பிங்க் மேலே இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ நார்மலாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணால் அது ஒரு ஷேப் கொடுக்கும். ஸோ நம்ம ட்ரையாங்கிளே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதனுடைய உள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வேவி பேட்டர்னில் வரும். ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும்போதே, நல்லா பலூன் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 பெட்டல்ஸ் வந்து ஒரு ஃப்ளாருக்கு 5 பெட்டல்ஸ்ன்னு கணக்கு பண்ணி நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஓவராலாக எல்லாமே வந்து நார்மலான சீவிங் த்ரெட்டில் தான் வந்து ஊசி நூல் வச்சு தான் பண்ணியிருந்தேன். இந்த பேசிக்காக தெரியாதவங்க, எனக்கு வந்து ஆரி தெரியாது அப்படின்றவங்க கூட பண்ணக்கூடிய டிசைன்ஸ் தான் இது. ஸோ எனக்கு இந்த டிசைன் வேண்டாம், பிடிக்கல அப்படின்னா நம்ம ஃபர்தராக வந்து ஸ்டிச்சிங் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ ஓவராலாக ஃபுல்லாக வந்து நெட்டு வச்சு பண்ணி அவுட்புட் தான் இது. ஸோ இதுக்கு வந்து லைட்டாக வந்து க்ரீன் கலரில் வந்து மைல்ட் க்ரீனில் இருந்துச்சு. க்ரீனும் சொல்ல முடியாது, ஸ்கை ப்ளூன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி கலர் இருந்துச்சு. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ளார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காயினை வச்சு நான் வந்து ஒரு 8 பெட்டல்ஸ் வர மாதிரி 8 லேயராக வந்து மடித்து அதை வந்து காயின் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒன்றும் தனித்தனியான பீசஸை எடுத்துகிட்டு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லா வந்து சுருட்டி லைட்டாக வந்து மடிச்சுட்டு ஊசி நூல் எடுத்து ஒயிட் கலர் நூல் எடுத்து ஜிக்ஸாக் பேட்டர்னில் வந்து ஸ்டிச் பண்ணேன். எப்படின்னா ஒரு ஸ்டிச் அண்ட் தென் ஒரு கிளாத் அகெயின் ஸ்டிச் கிளாத் அந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு நம்ம இப்படி இழுத்து விட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஷேப் வந்து பெட்டல் ஷேப்பில் வந்து வந்துடும் நமக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக அதே மாதிரி வந்து 8 பெட்டல்ஸ் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ 8 பெட்டல்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கேதர் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அழகான ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம 3D ஃப்ளார்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ப்ரூச்சஸ் ஒர்க் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ப்ரூச்சஸ் ஒர்க் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும், இல்லை நான் ப்ரூச் ஒர்க் கற்றுக்கணும், இல்லை ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர்ஸ்க்கு வந்து கால் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு எதை பண்ணலாம் அப்படின்னு யோசித்த போது ஸோ இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். மெட்டீரியல் எல்லாமே ஒன்றா கேதர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ அதில் வந்து கிளஸ்டர்ஸ் மாதிரி, அதாவது ஒரே போல் டிசைன்ஸ் இல்லாமல் இருக்கிற மெட்டீரியலை அப்படியே செதர்னா போல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே அந்த ஃப்ளவர் மேலே பண்ணும்போது ஒரு 3D அவுட்புட் வந்து அவ்வளோ அழகாக, அவ்வளோ எலிகண்ட்டாக லுக் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நாம் அவுட்டில் வந்துட்டு பேக் சைடில் வந்து ஸ்டிச்சிங் எப்படி போடுறோம் அப்படின்னா நார்மலாக வந்து நம்ம துணி தைக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த பேட்டர்னில் தான் ஸ்டிச்சிங் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து 3 லேயர் வந்து பேக் சைடில் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கான லீஃப் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நான் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் லீஃபை. இந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த மாதிரி மடிச்சுட்டு அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கேண்டிலில் காமிக்கும்போது இது ஒரு ஷேப் ஆஃப் பேட்டர்னில் வந்து அழகாக, ரொம்ப அழகாக இலை போலவே இருந்துச்சு பார்க்கும்போதே. ஸோ இது எப்படி நான் கட் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 2 இன்ச்சஸில் வந்துட்டு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக 2 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணிட்டேன். 2 வெரைட்டிஸ் ஆஃப் லீஃப் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லைங்களா. ஸோ அந்த பேட்டர்ன். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த சங்குப்பூ இருக்குது இல்லைங்களா, ப்ளூ கலர் சங்குப்பூ, அந்த லீஃப், அந்த பூ எப்படி இருக்குமோ அந்த பேட்டர்ன்லேயே வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள். அப்படியே ரியலிஸ்டிக்கான ஒரு பூ மாதிரி தெரிஞ்சது அதை பார்க்கும்போது. ஸோ இது மாதிரி வந்துட்டு எனக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து செஞ்சு வச்சுட்டேன். ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக லீஃப் நான் பண்ணி வச்சுருந்தது. அது கொஞ்சம் இது கொஞ்சம். ஸோ 2 வெரைட்டியில் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி 2 லீவ்ஸுமே வந்து இன்பிட்வீன் நான் வச்சுருக்க பூவில் வந்து அடியில் வச்சு அழகாக ஊசி நூல் வச்சு தச்சு எடுத்துட்டேன்.
ஆரி ஒர்க் நீடிலெல்லாம் வச்சு பண்ணலை. கம்ப்ளீட்டாக இந்த ஒர்க் ஃபுல்லாகவே ஒரு ஊசி நூல் மட்டும்தான். ஸோ ஹேங்கிங்க்காக லைட்டாக வந்து அடியில் வந்துட்டு ஒரு டியூப் பீட், ஒரு க்ரீன் கலர் 2mm சைஸில் இருக்கிற ஒரு பீட், அதுக்கப்புறம் ஒரு 2mm ஒரு மினி பீட் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு, ஸோ லாஸ்ட்டில் வைக்கிற ஒரு பீடை மட்டும் விட்டுட்டு அந்த க்ரீன் கலர் பீட் ப்ளஸ் டியூப் பீட் ரெண்டுத்தையும் உள்ள ஊசியை கொடுத்து அந்த எண்டில் வந்து நம்ம எங்கே ஹேங்கிங் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணணும். இல்லை இன்னொரு விஷயம்னா, நம்ம ரொம்ப டைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஹேங்கிங் ஆகாது, தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணால் மைல்டாக கொஞ்சம் அந்த இடத்துல லூஸ் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த டியூப் பீட் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி தெரியும். இல்லை நான் ஹேங் வேணாம், டைட்டாக பண்ணால் டைட்டாக இழுத்த மாதிரி இருக்கும். 2 ஃப்ளார் வந்து பெருசாக கொடுத்துட்டு 1 வந்து சைட் லேயர் மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக அந்த ஷெல் பேட்டர்னு. நான் வந்துட்டு நெயில் பாலிஷ் இருந்துச்சு, எனக்கு அந்த கலர் எக்ஸாக்டாக கிடைக்கல. ஸோ அதனால் நெயில் பாலிஷை வந்து கலர் அடித்தேன். நானும் என்னென்ன டிசைன் கொடுக்கலாமோன்ட்டு யோசித்து நிறைய இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வச்சு பண்ணேன். எனக்கு ஒரு ஐடியாவே வரல, ரொம்ப நேரமாக வச்சு பண்ணிகிட்ருந்தேன், ஐடியா கிடைக்கல. ஸோ ஃபைனலைஸ்டாக ஒரு ஐடியா இது பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் பார்க்கும்போது பொம்மை டால் நிற்கிற மாதிரி, ஏஞ்சல் பொம்மை நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணேன், அந்த ஷெல்லை வச்சுட்டு 2 சைட்லேயும் வந்து டியூபீடு கொடுத்துட்டு 3D எஃபெக்டில் இருக்கிற அந்த பட்டர்ஃப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது கீழே சின்னதாக ஒரு ஹேங்கிங் கொடுத்துருந்தேன். கட் பீடை வச்சு ஒரு 5 கட் பீட் கொடுத்துட்டு அது கீழே வந்து ஒரே ஒரு பீடை வச்சு ஹேங்கிங் கொடுத்துருந்தேன். ஸோ அது வந்து அவுட்புட் வந்து ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு பாருங்கள். இதுலேயும் வந்து கிளஸ்டர்ஸ் மாதிரி தான் பண்ணியிருந்தேன். சம்கீஸு, 2mm பீடு, சுகர் பீட் கலர், அந்த கலரில் இருக்கிற சுகர் பீட், ஸோ எல்லாத்துலேயுமே வச்சு கொடுத்துருந்தேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐ ஷேப்பில் இருக்கிற ஃப்ளார் வந்து கொடுத்துட்டு அது உள்ள ஒரு டியூப் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து கிளிப் ஸ்டோன் கொடுத்துருந்தேன். ஸோ அங்கங்கே ரேண்டமாக வந்து கட் பீட், டியூப் பீட், அதுக்கப்புறம் சுகர் பீட் எல்லாமே வந்து ரேண்டமாக கொடுக்கும்போது நம்மளுக்கு ஓவராலாக ஸ்லீவ் வந்து கவர் பண்ணுற மாதிரியாக தெரியும். ஸோ நான் வச்சுருக்க ஒரு ஃப்ளாருக்கும் வந்து மெஷர்மெண்ட் பார்த்துட்டேன். பிகாஸ் எல்லாமே ஈக்குவலைஸ்டாக இருக்கணும் அப்படின்றதுனால மெஷர்மெண்ட் ஃபுல்லாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ ஃப்ரண்ட்லேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரே ஒரு ஃப்ளார் மட்டும் தான் வச்சுருந்தேன். ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வரும். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.